தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லலாம். இந்த கோடை காலத்துல தமிழ்நாட்டுல வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று முன்தினம் ஒரு வானிலை முன்னறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த முன்னறிவிப்புல இந்த ஏப்ரல், மே, அதே போன்று ஜூன் ஆகிய இந்த 3 மாதங்கள்ல தமிழ்நாட்டுல வழக்கமாக அந்த வெப்ப அலை வீசக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது வரக்கூடிய ஆண்டுல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள், குறிப்பாக இந்திய நிலப்பரப்புல கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் வெப்பத்துடைய தாக்கம் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்போது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமானது ஒரு முன்னறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த முன்னறிவிப்புல தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா வட தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பான அளவை விட வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வழக்கமாக இந்த காலகட்டத்தில், கோடை காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்துல தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலையானது சராசரியாக அதிகபட்சமாக 37 டிகிரியிலிருந்து 38 டிகிரி வரையிலும் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இது இயல்புல இருந்து 3 டிகிரி வரையிலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல அதிகபட்சமாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் அளவுல இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கலாம் என்ற ஒரு முன்னறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள் மாவட்டத்தினுடைய சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 38 டிகிரியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அதே போன்று மலைப்பகுதிகளில் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்ற மலைப்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள்ல, குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல ஈரோடு, கரூர், சேலம், அதே போன்ற வட மாவட்டத்தின் உள் மாவட்டமான வேலூர், தருமபுரிகள்ல 40 டிகிரிக்கு அதிகமாக வெப்பநிலையானது பதிவாகி வருது. தொடர்ந்து இது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், அதே போன்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்ல பதிவாகி இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இதே அளவில் வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கும் இந்த வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தாலும் கோடை மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வழக்கமாக கிடைக்கக்கூடிய கோடை மழையை விட இயல்பான அளவு மிக குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த எச்சரிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.